ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டிங் வந்து அலைமோஸ் ஆப்லையும் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி எடிட் பண்ணலாம். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக எண்டு முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூஸ் பண்ண அலைமோஸ் ஆப்போட டவுன்லோடிங் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அது ஃபஸ்ட்டே இருக்கும். அது லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணிட்டு அலைமோஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் நான் கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் வந்து சில பேருக்கு இம்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு நான் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நான் கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ரொம்ப ஈஸியான மெத்தட்லாம் கொடுத்துருக்கேன். அழகாக நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் யூஸ் பண்ணியிருந்த ஃபாண்டு இதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. எப்படி நீங்கள் டவுன்லோட் ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ண பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க. எடிட் டெக்ஸ்ட் போய்க்கிங்க. இதில் கொடுக்குற இந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த வியூ ஆல் பண்ணதை கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மேலே பாருங்கள் 3 டாட்டுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அது நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ரொம்ப ஈஸி தான். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கோ ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட்டு நீங்கள் செக் பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இதோட கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இந்த ஒயிட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள். கொடுத்து டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபோட்டோ தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த குரூப் லேயர் கீழே உள்ள ஃபோட்டோ லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த கலர் ஃபுல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. மீடியா ஃபைலை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. அதே சேம் ப்ராசஸ் தான். குரூப் லேயர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க. எடிட் குரூப் கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு ஃபோட்டோ வந்து ஃப்ரேமில் கரெக்டாக பேஸ் தெரிய மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து சேம் தான். அதே சேம் ப்ராசஸ் தான். சைடு குரூப் லேயரை கிளிக் பண்ணிங்க. எடிட் குரூப் வைக்கிங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த மூவ் அட்ரஸில் போய்ட்டு ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. ஸோ பேக் வந்துங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு குரூப் லேயரையும் இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, அதே சேம் ப்ராசஸ் தான். குரூப் லேயரை கிளிக் பண்ணிங்க. எடிட் குரூப் வைக்கிங்க. ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபுல்லாக கிளிக் பண்ணிட்டு மீடியா ஃபைலை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து 2 முடிக்கும் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த பிறகு இதில் யூஸ் பண்ணி இந்த வீடியோட டெம்ப்ளேட் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க. ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி மீடியா ஃபைலை கிளிக் பண்ணிங்க. டவுன் பண்ண வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட் லேயர் அந்த வீடியோ லேயரை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி லெட் கிளிக்கில் வச்சிங்க. ஸோ அவ்வளோதான். வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சேவ் பண்ணி பார்த்தோன்னா இந்த ரைட் சைடு மேலே பாருங்கள் ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. ப்ளீஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலை